பேசுவாராக. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை பொழுதிலே நம்மோடு கூட இடைப்படுவாராக. எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 118வது சங்கீதம் 23வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் 118 23வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இன்னொரு விசை கூட, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 4 மாதங்களும் கர்த்தர் நம்மை கண்மணி போல் பாதுகாத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. இதுவரைக்கும் நம்மை ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார், இனிமேலும் நடத்துவார். ஆமென் ஆமென். 4 மாதங்கள் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தி இருப்பார். ஆனால் இந்த மாதத்தில் ஆச்சரியமாய் நடத்த போகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆச்சரியமான காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. மறுபடி சொல்லுங்க, நடக்கும் காரியங்கள் அத்தனையும், நல்லா தான் சொல்லுங்களேன், நடக்கும் காரியங்கள் அத்தனையும் ஆச்சரியமாக இருக்க போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. வேதத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு செய்த ஒவ்வொரு காரியமும் நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. இங்கே வேத வசனம் சொல்லுகிறது, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு, நம்ம கண்ணையே நம்ப முடியாத அளவுக்கு நம்ம கண்ணை தேய்ச்சி பார்க்க போறோம். இது நமக்கு தான் நடந்துச்சா? இது நம்ம வாழ்க்கையில தான் நடக்குதா? இது நமக்கு தான் நடந்துட்டு இருக்குதா என்று ஆச்சரியப்படத்தக்க விதமாய் கர்த்தரின் வாழ்க்கையில் செய்ய போறாருன்னு சொல்றவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஒரு விச கண்ணை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே, நல்லா சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் பார்க்க போகிற காரியங்கள் ஆச்சரியமாய் இருக்க போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் எல்லாம் ஆகும். சொல்லுங்க, உம்மாலே எல்லாம் ஆகும். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்லுங்க. உம்மால் கூடாத காரியம் சொல்லுங்க, உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ செய்ய போகிற ஆச்சரியமான காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. தொழில் காரியமாக இருக்கலாம், வேலை காரியமாக இருக்கலாம், படிப்பு காரியமாக இருக்கலாம், குடும்ப காரியமாக இருக்கலாம். அதில் ஒரு ஆச்சரியமான காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 22வது வசனம் சொல்லுகிறது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லு மூளைக்கு தலைக்கல்லாய் மாறிவிட்டது. அதாவது ஆகாது என்று தள்ளின உன்னை கர்த்தர் எழுப்பி கொண்டு வந்து ஆச்சரியமாய் நடத்த போகிறார். எது இதுவரைக்கும் நம்மை தள்ளினதோ அந்த இடத்துல கொண்டு போய் நம்மை வைத்து, அதையே மூளைக்கு தலைக்கல்லாய் வைத்து நம்மை ஆச்சரியமான காரியங்களுக்குள்ளே கர்த்தர் நடத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இனிமே நம்ம வாழ்க்கையில நடக்க போகிற காரியங்கள் எப்படி இருக்க போகுது? பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ஆச்சரியப்பட போறீங்க. நல்லா தான் சொல்லுங்களேன், ஆச்சரியப்பட போறீங்க. நம்முடைய வாழ்க்கையில வேத வசனத்தை நாம் நம்பி விசுவாசித்து நாம் ஒரு அடி எடுத்து வைக்கும்போது அதில் மிகப்பெரிய ஆச்சரியத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யும் போது நமக்கு அது ஆச்சரியமாய் இருக்க போகிறது. அல்லேலூயா. யாருக்கு ஆண்டவர் ஆச்சரியமான அற்புதமான காரியங்களை செய்ய போகிறார்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 54:6. விவாகம். உன் தேவன் சொல்லுகிறார். ஆமென். மைக்ல படிக்கிறேனா? எடுக்க இதுல சவுண்ட் கேட்காது. ஓகே, லைவ்ல போறதுல. கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியைப் போலவும், இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும், மனைவி அல்ல மனைவியைப் போல, அதாவது அந்த சூழ்நிலையில் இருக்கிற, எந்த சூழ்நிலை அது கொஞ்சம் பாருங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை? முதல்ல கைவிடப்பட்ட சூழ்நிலை. இது ஒரு ஸ்திரியை மாத்திரம் குறிக்கவில்லை, ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இப்படிப்பட்ட காரியம் இருக்குது. ஆமாவா? அநேகரால் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? கைவிடப்பட்டிருக்கிறோம். கைவிடப்பட்ட ஒரு நிலை. 2வது அந்த நிலை என்ன? மனம் நொந்த. 6வது வசனம். முதல்ல என்னது? கைவிடப்பட்ட ஒரு நிலை. 2, மனசு நொந்து போயிருக்கிற ஒரு நிலை. நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? பல நேரத்தில் நம்ம மனசு எப்படி இருக்குது? நொந்து போயிருக்குது. இந்த நொந்து போயிருக்கிற, கைவிடப்பட்டிருக்கிற, அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
தள்ளப்பட்ட, எல்லாம் சொல்லுங்க, கைவிடப்பட்ட, மனம் நொந்த, தள்ளப்பட்ட, இருக்கிற, அதாவது சொல்லுங்க அப்படி இருக்கிற, அதாவது 3 நிலை: கைவிடப்பட்ட நிலை, மனம் நொந்து போன நிலை, 3வது தள்ளப்பட்ட நிலை. இப்படி இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார். எத்தனை பேருக்கு புரியுது? இந்த நிலைமையில் இருக்கிற உன்னை அழைத்தார். அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், சின்னவங்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். நம்ம ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு சூழ்நிலையில கைவிடப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நின்று பேசிக் கொண்டிருக்கிற உங்களுக்கு முன்னால் நிற்கிறேன். நான் மருத்துவர்களால் கைவிடப்பட்டவன், மருந்துகளால் தள்ளப்பட்டவன், மனசு பல நேரத்தில் நொந்து போய் நிற்கிறவன். ஆனால் என்னை கர்த்தர் அழைத்து ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். இது போலதான் உங்க வாழ்க்கையில பல சூழ்நிலைகள் உங்களை கைவிட்டிருக்கலாம், பல நபர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம், உங்க பிசினஸ் உங்களை கைவிட்டிருக்கலாம், உங்க வருமானத்துக்கு உண்டான சூழ்நிலை உங்களை கைவிட்டிருக்கலாம், படிப்பு உங்களை கைவிட்டிருக்கலாம், பதவி உங்களை கைவிட்டிருக்கலாம். எது உங்களை கைவிட்டாலும், யாரும் உங்களை அழைக்கவில்லை என்றாலும், எங்கிருந்து அழைப்பு வரும்னு நினைச்சீங்களோ அங்க அழைக்காம இருந்தாலும், வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை அழைக்கிறார். உன்னை அழைத்து ஆச்சரியப்படுத்த போகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உன்னை அடுத்த வசனம் சொல்லுது, 7வது வசனம், கைவிட்டு பாருங்க. எல்லாரும் கைவிட்டாங்க, உண்மைதான். அவங்க கைவிட்டு மறந்துட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவங்க கைவிட்ட மாதிரி நான் கைவிடல, ஒரு நிமிஷம் கைவிட்டேன். காரணம் என்ன தெரியுமா? உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வதற்கு. மறுபடி பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உருக்கமான, நல்லா தான் சொல்லுங்களேன், இரக்கங்களால் உங்களை ஆண்டவர் சேர்த்து கொள்ள போகிறார். ஆச்சரியமா இருக்குதா இல்லையா? சொல்லுங்க. எல்லாரும் கைவிட்டாங்க, எல்லாரும் என்னை விட்டு விலகிட்டாங்க, எல்லாரும் என் மனசை நொந்து போக பண்ணாங்க, எல்லாரும் என்னை தள்ளுனாங்க. ஆனா ஆண்டவர் மட்டும் என்னை சேர்த்து கொள்ளுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ முதலாவது கைவிடப்பட்ட எனக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது. என்னன்னா, என் ஆண்டவர் என்னை சேர்த்து கொள்ளுகிறார். சொந்த பந்தங்கள் என்னை தள்ளும் போது, உற்றார் உறவினர்கள் என்னை தள்ளும் போது, நண்பர்கள் என்னை தள்ளும் போது, என் ஆண்டவர் என்னை சேர்த்து கொள்ளுகிறார். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, ஆமென், 28:29, இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். முதலாவது நான் சொன்னேன், அழைத்து ஆச்சரியப்படுத்துவார். ஏதாவது ஒரு இடத்துல ஆண்டவர் நம்மை அழைத்து ஆச்சரியப்படுத்துவார். அவருடைய சத்தத்தை நம்ம கேட்க போறோம். அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த மாதத்தில் தேவன் நம்மை அழைக்கிற அழைப்பை நாம் கேட்க போகிறோம். நம்பர் 2, 2வது இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அது கர்த்தராலே ஆயிற்று என்று சொல்லப்பட்டபடி இதுவும் கர்த்தராலே ஆக போகிறது. ஆமென் சொல்லுங்க. இப்படி 2 கையை வச்சுக்கோங்க. அது கர்த்தராலே ஆகிறது, இதுவும் கர்த்தராலே ஆகிறது. அப்படி சொல்லுங்களேன் நீங்க. அதுவும் கர்த்தராலே ஆகிறது. இப்படி சொல்லுங்க. அதுவும் கர்த்தராலே ஆகிறது. சொல்லுங்க. அப்ப என்னத்தை நம்ம என்ன செஞ்சோம்? ஒன்றும் இல்லை. என்னால் எதுவும் ஆகாது, அவரால் எல்லாம் ஆகும். அங்கே தூரத்தில் இருக்கிறதும் அதுவும் கர்த்தராலே ஆக போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுவும் கர்த்தராலே ஆக போகிறது. அப்படின்னா என் பக்கத்தில் நடக்க வேண்டிய அற்புதங்கள் எனக்கு நடக்க போகிறது. எனக்கு தூரத்திலிருந்து வரப்போகிற அற்புதமும் நடக்க போகிறது. தூர இடத்திலிருந்து வரப்போகிற அதுவும் கர்த்தராலே ஆகும், இதுவும் கர்த்தராலே ஆகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்தில் ஒரு தட்டு தட்டி சொல்லுங்க, அதுவோ இதுவோ. அட நல்லா சொல்லுங்க, அதுவோ இதுவோ, எதுவானாலும் கர்த்தராலே தான் ஆகும். அதுதான் ஆச்சரியம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒரு விசை வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில இன்றைக்கு நீங்க சந்திக்கிற பிரச்சனை எது? இன்றைக்கு இதுவரைக்கும் நீங்க கடந்து வந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை எது? அது ஆகாதுன்னு சொல்லி நம்ம ஒதுக்கி வச்சிருக்கிறோமே. ஆமென். எல்லாரும் கண்ணை மூடி ஒரு விசை வலது கரத்தை உயர்த்தி, எது ஆகாது என்று தள்ளி வைத்திருக்கிறோமோ அதுவும் கர்த்தராலே ஆக போகிறது. ஆமென். நம்ம பக்கத்தில் இருக்கிற இது இனிமே ஆகாதுன்னு நினைச்சிருக்கிறோமே, இதுவும் கர்த்தராலே ஆக போகிறது. எத்தனை பேர் ஆவியில நிரம்பி ஜெபிக்க போறீங்க? ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஜெபிக்கலாமே. ஆண்டவரே, எனக்கு இந்த அந்த காரியத்தை எனக்கு நீ செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். விசுவாசத்தோட தூர இடத்திலிருந்து வருகிற நல்ல செய்திகள் இந்த மாதத்தில் கேட்கப்படுவதாக. தூர இடத்திலிருந்து நல்ல செய்திகள் என் காதுகள் கேட்கப்படுவதாக. ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அதுவும் கர்த்தராலே ஆகும், இதுவும் கர்த்தராலே ஆகும். எனக்கு ஆச்சரியங்கள் காத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்மால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை அப்பா.
எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மழகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மழகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மழகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகோ, அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகோ. ஆகும் இல்லமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மழகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மழகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மழகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகோ, அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகோ. தட்டி அப்பா நாமத்தை மகிமைப்படுத்தி, அதுவும் இதுவும் சேனைகளின் கர்த்தராலே ஆகிறது. அல்லேலூயா. 28ஆம் அதிகாரத்தின் 29வது வசனத்தில் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நாம் வாசித்தோம், இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த மாசம் நல்ல ஐடியாவை கர்த்தர் தர போறார், ஆலோசனை தருவார். அவர் யாரு? ஆலோசனை கர்த்தர். பக்கத்தில் தட்டி சொல்லுங்களேன். எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைனா சொல்லுங்க, எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைனா நமக்கு ஐடியா தான் பிரச்சனை. ஆமாவா இல்லையா சொல்லுங்க. நமக்கு சரியான ஆலோசனை கிடைக்கல, நமக்கு சரியான ஆலோசனை கிடைக்கிறது இல்லை. யாரும் நமக்கு சரியாக ஆலோசனை தர்றதில்லை. வேணா கெடுக்கிறதுக்கு வேணா ஆள் இருக்குது. ஆமாவா இல்லையா சொல்லுங்க. நம்ம நல்லா இருந்தால் பிடிக்காது, நம்மளை எப்படியாவது கெடுத்து கீழே தள்ளுறதுக்கு வேணா 4 ஆள் இருக்குதே தவிர, நம்ம பிஸ்னஸாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், ஒரு நல்ல நிலைக்கு போகிறத யாருமே என்ன செய்யறதில்ல, விரும்புறதில்ல. சரியான ஐடியா கொடுக்க ஆள் இல்லை. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது இந்த மாதத்தில் நான் சொல்கிறேன், இனி வருகிற நாட்களில் சொல்கிறேன், அவர் ஆலோசனை கொடுப்பாரு. அவர் ஆலோசனை ஆச்சரியமாக இருக்க போகிறது. எப்படின்னா நீங்கள் இதை செஞ்சீங்க, இத்தனை நாள் செய்யாததை எப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஆச்சரியப்பட்டு அநேகர் கேட்க போகிறாங்க. கேட்கணுமா வேண்டாமா சொல்லுங்க. இதுவரைக்கும் ஏன் ஐடியாவை வச்சு நான் ஒன்றா செஞ்சு தோத்து போனது போதும். இனி ஆண்டவர் கொடுக்குற ஐடியாவை வச்சு ஒரு காரியத்தை செஞ்சு பாருங்க, அது ஆச்சரியமா இருக்கும், அது அற்புதமா இருக்கும். இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் செய்வதற்கு முன்பதாக சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். ஆமாவா இல்லையா சொல்லுங்க. நோவாவுக்கு பேழையை செய்ய சொல்லி கர்த்தர் சொல்லிட்டார். ஆனால் ஐடியா யார் கொடுத்தது? எந்த மரத்தை வெட்டணும், எப்படி செய்யணும், எப்படி இழைக்கணும், உள்ள கீழே பூசணும், எல்லா ஆலோசனையும் அவர் கொடுத்ததுனால, அவர் ஐடியாவில் கட்டினதுனால இன்னைக்கு வரைக்கும் அந்த நோவாவின் பேழையை போல வேற எவனும் கட்ட முடியலை. இவ்வளவு டெக்னாலஜி வந்துருச்சு. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். எல்லாம் சொல்லுங்க. பக்கத்தில் ஒரு தட்டி சொல்லுங்க. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், அவர் செயல்களிலே மகத்துவமானவர். அவர் செய்ய போறது ஆச்சரியமா இருக்க போகுது. அவர் நேரடியாக வந்து செய்ய மாட்டாரு, அவர் செய்யறதை எனக்கு சொல்லி செய்ய வைப்பாரு. அல்லேலூயா. அப்ப 2 காதில் இப்படி கையை வச்சு சொல்லுங்களேன். நீங்க சொல்லுங்க, உங்க காதில் வச்சு சொல்லுங்க. இந்த காதுகள் சொல்லுங்க, இந்த காதுகள் தேவனுடைய ஐடியாவை கேட்க போகுது. கேட்கணுமா? நீங்க செய்யற வேலையை நான் சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பனியன் தச்சிட்டு இருக்கிறீங்க.
ஒரு டஃப் ஸ்டைலு, அது ரொம்ப கடினமாக இருக்குது, அதை தைக்க முடியல அல்லது வெட்ட முடியல, அதை இது பண்ண முடியல. எல்லாரும் போட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு எல்லாரும் அதை செய்ய முடியாமல் தடுமாறிட்டு இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் கர்த்தர் விசேஷித்தமாக ஒரு ஐடியாவை கொடுத்து நீங்கள் மட்டும் எடுக்கிறீங்க, தைக்கிறீங்க, போயிட்டே இருக்குது பீஸு. எப்படி இருக்கும்? எல்லாரும் பொறாமப்படுவாங்க. பட்டுட்டு போட்டும், வயிறு எரிஞ்சே சாப்பிட்டுன்றேன். நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களுக்கு வயிறு எரியட்டும். பொறாமையோ என்றால் எலும்புருக்கி. பொறாமப்பட்டு என்ன பண்ணுறது? எனக்கு கொஞ்சம் அந்த ஐடியாவை சொல்லி கொடுங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம்? இந்த ஐடியா எப்படிங்க, நாங்கள் தான் தைக்க முடியல, நீங்கள் மட்டும் எப்படி? அப்படின்னா அப்படி தான், நாங்கள் வேறு மாதிரி தான். ஆமாவா இல்லையா? சொல்லுங்கள். அல்லேலூயா. ஐடியா கர்த்தர் தருவாரா தரமாட்டாரா? ஏனென்றால் அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் யோசனையில் பெரியவர், செயல்களிலே மகத்துவமானவர், வல்லவர். அல்லேலூயா. இந்த 29ஆம் வசனம் சொல்லுது, இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது என்று சொன்னால் அதற்குரிய காரியம் என்ன? ஏதோ ஒன்றை என் ஆலோசனையின்படி நான் செய்து நான் தோற்று போன காரியத்தை தேவ ஆலோசனையின்படி மறுபடியும் நான் அதை தொடங்க போகிறேன். எதையெல்லாம் நீங்கள் இனி முடியாதுன்னு ஒதுக்கி வச்சிங்களோ, எதை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கலையோ, இந்த மாதம் இனி வருகிற நாட்களில் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிவிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஐடியா வராமல் இருந்துச்சோ அதில் ஐடியாவை கர்த்தர் கொடுத்து அதை செய்ய வைப்பார். பக்கத்தில் பார்த்து வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். இப்போவே நீங்கள் செய்து சாதிக்க போகிறீர்கள், படித்து சாதிக்க போகிறீர்கள். ஆமாவா இல்லையா? சொல்லுங்கள். ஒரு ஆலோசனையில் ஆச்சரியமான தேவன். ஒரு ஆசரிப்பு கூடத்தை எப்படி செய்யணும், எப்படி டிசைன் பண்ணணும், ரொம்ப அற்புதமாக ஆலோசனை கொடுப்பார். ஆமாவா இல்லையா? சொல்லுங்கள். சிங்கக்கேவியில் போய் என்ன பண்ணணும், தானியலுக்கு ஆலோசனை கொடுத்தார். நீ பாட்டுக்கு எப்பவும் போல் என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு. நேற்றைக்கு கூட நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ இந்த 3 பேரையும் தீயில் எப்படி போடுறாங்கன்னு ஒரு பிக்சர் அவங்க வீடியோ எடுத்து போட்டிருக்கிறாங்க. மேலே மேலே அப்படியே படி மாதிரி வச்சு அந்த தீச்சூளை, அந்த செங்க சூளையில் சுண்ணாம்பெல்லாம் வைப்பாங்களா, அது மாதிரி பெரிய இது மாதிரி ரவுண்டாக கட்டி அதில் மேலே போடுறாங்க. கீழே ஒரு குகை மாதிரி இருக்குது, கீழே இருந்து அந்த ராஜாலாம் பார்த்துட்ருக்குறான். அந்த மாதிரி பிக்சர் எடுத்துருக்குறாங்க. அவங்க மேலே தூக்கி கொண்டு போய் போடும்போது அந்த போடப்பட்டவங்களாம் எரிஞ்சு கீழே விழுந்தாங்க. ஆனால் இவங்க 3 பேர் உள்ளே விழுந்து அப்படியே நடந்துட்டுருக்குறாங்க. அது ஒரு பிக்சர் தான், அவங்க ஒரு வீடியோ தான் எடுத்துருக்குறாங்க. ஆனாலும் பாருங்கள், உண்மையாக அதை பார்க்கும்போது நம்ம வேதத்தில் நம்ம அதை கொஞ்சம் கவனம் செலுத்தும் போது கர்த்தர் எவ்வளவு ஆச்சரியமா, எவ்வளவு அற்புதமாக 7 மடங்கு அக்கினியிலிருந்து அவங்கள தப்பிக்க வைக்கிறார். செயல்களில் மகத்துவமானவர். அல்லேலூயா. அந்த நெருப்பு பாருங்கள், கையெல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த கயிறுக்கு மட்டும்தான் அந்த நெருப்பு வேலை செய்யுது. கயிறை அவுக்கணும், அவிழ்க்கிற அந்த நெருப்பு. தலையில் இருக்கிற முடி பொசுங்கி இருக்கணும்ல, பொசுங்கலை. சால்வை பொசுங்கலை, நல்ல ட்ரெஸ்ஸு, தொப்பி பொசுங்கலை, எதுவுமே ஆகலை. கர்த்தர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களில் மகத்துவமானவர். எனக்கு செய்ய போகிற காரியம் ஆச்சரியமாய் இருக்க போகிறது. அல்லேலூயா. ஆலோசனை தந்து ஆச்சரியமாய் நடத்த போகிறார். ஐடியா கொடுப்பார். இனிமே பக்கத்தில் ஒரு தட்டி சொல்லுங்க, இனிமே நல்ல ஐடியா கிடைக்க போகுது. ஆமாம், நிறைய பேர் யாரை கெடுக்கலாம், என்ன பண்ணலாம், அந்த ஐடியாவில் போயிட்டு இருக்கிறாங்க. ரூம் போட்டு யோசிக்கிறாங்க. நம்ம ரூமில் உட்காந்து, தேவ சமூகத்தில் உட்காந்து, அறையில் அமர்ந்து ஆண்டவர் சத்தத்தை கேட்டு காரியங்களை செய்ய போகிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு காரியத்தை எப்படி செய்யணும், யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி அதை மூவ் பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி நடத்தணும், எல்லா ஆலோசனைகளையும் கர்த்தர் தரப்போகிறார். ஊழியத்தை எப்படி செய்யணும் கர்த்தர் தரப்போகிறார். வேலையை எப்படி செய்யணும் ஆலோசனைகளை அவர் தருவார். அவர் சொல்கிற ஐடியா படி நம்ம நடந்துட்டா போதும். சங்கீதம் 32:8 என்ன சொல்லுது பாருங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். என்ன பாருங்க, என்ன சொல்லுவேன்றாரு? ஆலோசனை சொல்லுவேன்னு அவர் காத்துக்கிட்டு இருக்கிறார். ஆலோசனை சொல்லுகிறவர் காத்திருக்கிறார். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்களேன். ஆலோசனை சொல்லுகிறவர் ஆலோசனை சொல்லும்படி அறையில் காத்திருக்கிறார். இப்போ யாருக்கிட்ட சொல்லணும்னு அவருக்கு தெரியல, யாருக்கு ஐடியா கொடுக்கறதுன்னு. வந்தா தானே அவர் ரெடி. எல்லாம் சொல்லுங்க. அப்புறம் நீங்க ரெடியா? அவர் ரெடி. என்ன சொல்றாரு? நான் உனக்கு நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எப்படி சொல்லுவாரா? கண்ணு கண்ணு வச்ச மாதிரி சொல்லுவாரா? அவர் சொல்றது உங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு கூட
சொல்லுங்க, கேட்காது. கண்ணோட கண் வச்சு பேசுகிற மாதிரி அவ்வளவு அழகாக நைஸாக சொல்லிட்டு அவர் போயிடுவார். நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த செயல் அற்புதமாக இருக்க போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் இவங்களா இப்படி செஞ்சாங்கன்னு ஆச்சரியப்படுகிற அளவிற்கு தேவன் என்னை கொண்டு பலத்த காரியங்களை செய்வார். ஆமென் சொல்லுங்க. சங்கீதம் 119 28வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 119 28. செத்து போயிருக்கிற என்னை, மரித்து போன நிலைமையில் இருக்கிற, சஞ்சலத்தால் கரைந்து போயிருக்கிற என்னை என்ன செய்ய வேண்டும்? சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். இன்றைக்கு 3வது காரியத்தை நான் சொல்றேன். என்னை எடுத்து நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்க. நான் விழுந்து கிடக்கிற என் அநேக காரியங்கள் இருக்குது. சஞ்சலம், என் ஆத்துமா கரைந்து போயிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில உம்முடைய வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். எல்லாம் சொல்லுங்க, என்னை எடுத்து நிறுத்தும். அப்படின்னா இது என்ன சொல்லுகிறதுனா, இதுவரைக்கும் இருந்த நிலை அல்ல. சொல்லுங்க எல்லாரும், என்னை ஆண்டவர் எடுத்து நிறுத்த போகிறார். இப்ப நம்ம எழும்பி நின்னா எப்படி நிற்போம்? விழுந்த இடத்துல இப்படி எழும்பி நிற்போம். ஆனா கர்த்தர் எடுத்து நிறுத்தினா கண்மலையின் உச்சியில கொண்டு போய் நிறுத்துவார். எத்தனை பேருக்கு புரியுது? அப்படியானால் இது எனக்குள்ள உயர்வு. எனக்குள்ள இது 4 மாதம் நாம் கண்டிராத ஒரு உயர்வை கர்த்தர் இந்த மாதத்தில் செய்து என்னை ஆச்சரியப்படுத்த போகிறார். நடக்கும் காரியங்கள் ஆச்சரியமாய் இருக்க போகிறது. பக்கத்தில் ஒரு தட்டி சொல்லுங்க, நடக்கும் காரியங்கள் ஆச்சரியமாய் இருக்க போகிறது. சஞ்சலப்பட்டு கரைந்து போன இந்த நிலையில வசனத்தின்படி ஆண்டவர் என்னை எடுத்து, அப்போ வசனத்தை நம்புங்க. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ப என்னை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் வைப்பார். அல்லேலூயா. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆதியாகமம் 50:20. எப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் செய்தார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ நடந்து வருகிறபடியே, இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆமென். தீமை செய்ய நினைத்தவர்களுக்கு மத்தியில நன்மை செய்யும்படி உங்களை எடுத்து நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனையோ பேர் உங்களுக்கு கெட்டது நினைச்சிருக்கலாம். உங்க சகோதரர்கள், உங்க குடும்பத்தார், உங்களுடைய அக்கம் பக்கத்தினர், உங்களோடு பழகினவர்கள், ஆமென் ஸ்தோத்திரம், தேவ பிள்ளைகள் கூட உங்களுக்கு கெட்டது நினைச்சிருக்கலாம். ஆமென். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பச்சமாய் பேசினார். யோசேப்பை குறித்து சொல்லுகிறது. தேவனே என்னை எடுத்து நிறுத்தும். எல்லாம் சொல்லுங்க, என்ன வாசித்தோம்? தேவனே என்னை எடுத்து நிறுத்தும். சஞ்சலத்தால் கரைந்து போன ஒரு நபர் யோசேப்பு. யார் குழியில போட்டாங்களோ அவங்களே இப்ப முன்னால வந்து நிக்கிறாங்க. குழியில போடப்பட்டது நல்லது. குழியில போட்டு அழிஞ்சிருவான்னு நினைச்சாங்க, தீமை செய்ய நினைத்தார்கள். ஆனால் கர்த்தர் செய்கிறது ஆச்சரியமா இருக்கும் அல்லவா? கர்த்தர் ஆச்சரியமான காரியத்தை தானே செய்வாரு. என்ன ஆண்டவரே, நான் குழியில இருக்கிறேன், என்னை மேலே எடுத்து நிறுத்தும் இல்ல, என்னை எடுத்து நிறுத்தும்னு சொன்னாலே அவர் எடுத்துட்டாருனாலே மேலே கொண்டு போய் நிறுத்துவார், உயரத்தில் கொண்டு போய் நிறுத்துவார். அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பு அரண்மனையின் அதிகாரியாய் மாறினான். அல்லேலூயா. பார்வோன் சொல்றான், இதோ நான் பார்வோன், நான் ராஜா, எப்பா என்ன மட்டும் விட்டுரு, நான் மட்டும் ராஜாவா இருந்துக்கிறேன், மற்ற எல்லாம் நீ பார்த்துக்கோ. அவ்வளவு ஒரு உயர் பதவியிலே அவனை கொண்டு வந்து ஆண்டவர் வைத்தார். ஆமென் சொல்லுங்க. அந்த நல்ல ஆச்சரியமான தேவன் இந்த காலை பொழுதிலே வந்திருக்கிற உங்களோடு கூட ஆண்டவர் சொல்றார், உங்களை தூக்கி எடுத்து நிறுத்த போகிற அந்த நிலையில் கர்த்தர் உங்களை வைக்க போகிறார். அல்லேலூயா. நீங்க நல்ல உயர்வுல வந்து நிற்கும் போது யாராகிலும் உங்களுக்கு தீமை செய்தவர்கள் வந்தால் அவர்களுக்கு தீமை செய்யாதிருங்கள். இந்த யோசேப்பை போல சொல்லுங்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், நான் உங்களுக்கு தீமை செய்ய மாட்டேன், உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் போதுமானதை கொடுத்து நான் உங்களை பராமரிப்பேன். அல்லேலூயா. பக்கத்தில் ஒரு தட்டி சொல்லுங்களேன். அநேகரை போஷிக்க, அநேகரை பராமரிக்க கர்த்தர் உங்களை சந்திக்கிறார்.
கர்த்தர் உங்களை எடுக்கிறார், கர்த்தர் உங்களை தூக்குகிறார், உங்களுக்கு ஆச்சரியமான காரியங்களை செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கே முடியலன்னு சொல்ற இந்த நேரத்தில் நமக்கு தீமை செய்தவர்களுக்கும் நாம் நன்மை செய்யத்தக்கதாய் கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார், ஆச்சரியமாய் நடத்த போகிறார். யார் உங்களை விரோதமாய் பேசுகிறார்களோ அவர்களுக்கே தேவன் நன்மை செய்யும்படி உங்களை எடுத்து நிறுத்துவார். அதற்கு யோசேப்பு சாட்சி. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 75:10, சங்கீதம் 75ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். அப்ப இங்கே நாம நிச்சயம் உயர்வோம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் நீதிமானாகவே வாழ்ந்து கொண்டிருங்கள். நீங்க எந்த தீமையும் செய்ய வேண்டாம். நீதிமானுக்கு துன்பங்கள் அநேகம் வரும், உபத்திரவங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம். ஆனால் அந்த பாடுகளுக்கு மத்தியில் ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, என் மகளே, உன்னை நான் கட்டாயம் உயர்த்துவேன், கட்டாயம். அல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிறது, நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். எப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாது, ஆனா எப்படியும் உயர்வுதான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல ஒரு தட்டி சொல்லுங்க. தாழ்ச்சி இல்லை, குறைவு இல்லை, தொட்டுக்க தொடச்சிக்கன்னு இல்லை, உயர்வு தான். நல்லா சொல்லுங்க, உயர்வு நிச்சயம். யார் சொல்லியிருக்கிறா? கர்த்தர் சொல்லியிருக்கிறார். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. என் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும், என் பலன் உயர்த்தப்படும், என் தொழிலில் நான் உயர்வேன், படிப்பில் நான் உயர்வேன், குடும்பத்தில் உயர்வேன், சூழ்நிலைகளில் உயர்வேன், பிசினஸ்ல உயர்வேன். எத்தனை பேர் உயர்வேன்னு சொல்ல முடியும்? ஊழியத்தில் ஒரு உயர்வை கர்த்தர் நிச்சயம் கட்டளையிடுவார். நீதிமானுடைய கொம்புகள் உயர்த்தப்படும் என்றால் கட்டாயம் உயர்த்தப்படும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. 28வது சங்கீதம் 9வது வசனம், 28:9. சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தியருளும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்ல, ஏதோ 5ஆம் மாசம் மட்டும் இல்ல, என்றென்றைக்கும், என்றென்றைக்கும். நான் சொல்றேன், என்றைக்கு நம்ம நம்பி ஆண்டவரை நம்பி முழுசா ஒப்பு கொடுத்த ஆண்டவரை என்னை எடுத்து நிறுத்தும்னு சொல்றோமோ, அன்னையிலிருந்து ப்ரமோஷன், அன்னையிலிருந்து உயர்வு, அன்னையிலிருந்து அடுத்த லெவலுக்கு நம்ம போறோம். ஆமென் சொல்லுங்க. உமது ஜனத்தை எல்லாம் சொல்லுங்க, உமது சுதந்திரத்தை, உமது ஆசீர்வாதத்தை, உமது போஷிப்பை நீர் தந்து எங்களை என்றென்றைக்கும் உயர்த்தியறலும். இதில் அத்தனை ஆசீர்வாதம் இருக்கு இந்த வசனத்தில். அவருடைய ஜனம், அவருடைய ரட்சிப்பு, அவருடைய சுதந்திரம், அவருடைய ஆசீர்வாதம், அவர் மன்னாவை கொண்டு போஷித்ததை போல இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவருடைய போஷிப்பு, இது எல்லாம் நமக்கு தந்து நமக்கு தேவையானதற்கும் அதிகமான உயர்வை கர்த்தர் கட்டளையிட போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கண்கள் இதுவரைக்கும் பார்த்த மாதிரி இனிமேல் பார்க்க போறதில்ல, ஆச்சரியமா பார்க்க போகுது, ஆச்சரியமா பார்க்க போறோம். ஒரு சிலர் சொல்லுவாங்களே, என்னடா 4 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தேன், அப்போ இப்படி இருந்த, இப்போ இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஆச்சரியம் அல்ல, இது வேற மாதிரி. ஆமென் சொல்லுங்க. கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்க போகிறது. மத்தேயு 21:42, அது கர்த்தராலே ஆயிற்று, அது கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. மத்தேயு 21:42. கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? நான் என்ன சொல்ல வரேன், சங்கீதத்தில் நம்ம வாசித்தோமே, அந்த வார்த்தை இன்றைக்கு பிரசங்கத்துக்கு ஜெபமணி பாஸ்டர் எடுத்து பிரசங்கம் பண்றது மட்டுமல்ல, இயேசு ஒரு நாள் அதை பிரசங்க வாக்கியமாய் சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவே அந்த வார்த்தையை எடுத்து மறுபடி சொல்லி இருப்பார். ஆனால் அந்த வார்த்தை இன்றைக்கு பிரசங்கிக்கப்படும் போது அது 100% நிச்சயமாய் நடக்கும். நடக்குமா நடக்காதா? இப்ப என்ன சொல்றாரு இதுல? வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? நீங்க இதுக்கு முன்னால ஒரு தரம் கூட நீங்க வாசிக்கலையா? அப்படின்னா அன்னைக்கு கேட்ட மாதிரி இன்னைக்கும் கேட்கிறேன், ஒரு முறை கூட வாசிக்கலையா? எத்தனை முறை வாசித்து இருக்கிறோம்?
அப்ப இயேசு மறுபடியும் அந்த வார்த்தையை எடுக்கிறாருன்னா ஏதோ ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது. நீங்க ஒரு முறை கூட வாசித்தது இல்லையா? வாசித்திருக்கிறீங்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க இவ்வளவு நாள் வாசித்ததை விடாம இப்ப விசுவாசியுங்கள், அது ஆச்சரியத்துக்குள்ளே கொண்டு வரும். தள்ளப்பட்ட கல்லாகிய இயேசு நிச்சயமாக அவர் மேல கட்டப்பட்ட ஒரு அரண்மனையாய் உங்களை என்னையும் கர்த்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆச்சரியமான தேவன் ஆச்சரியமாய் நடத்த போகிறார். அல்லேலூயா. யோசுவா 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல கண்கள் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தின ஒரு யோசுவாவை நாம் பார்க்கிறோம். யோசுவா 10:12. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். எப்படிப்பட்ட ஆச்சரியம் தெரியுமா? நமக்கு தேவையான வெளிச்சம் அன்னைக்கு லைட் போட்டெல்லாம் நிறுத்த முடியாது, லைட்டெல்லாம் கிடையாது. யுத்தம் வந்துருச்சு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ சூரியனை பார்த்து பேச, கட்டளை நீ சொல்லு. நம்ம இங்கே ஆட்களை பார்த்து என்ன செய்ய முடியல, பேச முடியல. ஆண்டவர் அண்ட சராசரங்களை படைத்தவர் சூரியனை பார்த்து என்ன பண்ண சொல்றாரு? ஒரு தேவ பிள்ளைக்குண்டான அதிகாரம் என்ன தெரியுமா? நீங்க என்ன சொன்னாலும் நடக்கும். 2 ஆமேன் வந்துச்சு. நீங்க என்ன சொன்னாலும் நடக்கும். நீங்க வாசிக்கவில்லையா? ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்வார். இப்ப யோசுவா என்ன சொல்றான் பாருங்க, கர்த்தரை நோக்கி. அது என்ன சொல்றான்? யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக. அப்படின்னு இல்லைங்க, முதல்ல யாருக்கிட்ட பேசணும்? கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேல் ஜனங்களின் கண்களுக்கு சுத்தி இருக்கிற விசுவாசிக்கு முன்பாக ஒரு விசுவாசி எழும்பி சொன்னா நடக்கும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அவன் என்ன செய்றான்? சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும். ஆயலோன் இடத்தை குறிப்பிட்டு நீ அங்கதான் நிக்கணும். தரித்து நில்லுங்கள் என்றார். தரித்து நில்லுங்கள். ரெண்டையும் பார்த்து கட்டளை கொடுத்ததை போல நான் ஒன்று சொல்லட்டுமா? நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நாம் பேச போகிறோம். நமக்கு எதிராக இருக்கிற கிரியைகளை குறித்து பேச போகிறோம். நில்லுன்னு சொன்னா நிக்குமா நிக்காதா? சொல்லுங்க. அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது. காரியங்கள் நடக்கும் மட்டும் நம்ம சொன்ன மாதிரி சூரியனும் நிற்கும், சந்திரனும் நிற்கும். எங்க பாஸ்டர் ஒண்ணுமே நிக்க மாட்டேங்குது, என் பிள்ளையே என் பேச்சை கேட்க மாட்டேங்குதுன்றீங்களா? கிரிஜா சிரிக்கிறத பார்த்தா ஜோசுவா அவ்வளோ போராட்டம் பண்ணுவான் போல தெரியுது. ஸ்தோத்திரம். சூரியனே நில்லு, சந்திரனே நில்லுனா அங்க வாசிக்கிறோம் தரித்து நின்றது. எல்லாம் சொல்லுங்க. சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. என்னங்க இது ஆச்சரியமா இருக்கா இல்லையா? சூரியன் என்னைக்காவது நிக்குமா? நிக்காது. ஆனா ஒரு யோசுவாவுக்காக கர்த்தர் அதை நிறுத்தி காண்பித்தார். அந்த கர்த்தர் இந்த காலை வேளையில உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக இந்த சூரியனை கூட நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். அந்த நல்ல தெய்வம் இன்றைக்கு எல்லாருடைய கண்களும் பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி ஆச்சரியமான காரியங்களை எனக்கு செய்வார். ஆமென் சொல்லுங்க. சத்துருக்களுக்கு சரிகட்டுதல் உண்டாக்குகிற ஒரு ஆச்சரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். சத்துருக்களை சரிகட்டுவதற்காக சந்திரனை கூட கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? நிற்க வைக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. லூக்கா 1ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 1:45. ஆச்சரியமாய் ஆண்டவர் நடத்த போகிற அடுத்த காரியம் என்ன? விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் அது நிறைவேறியே தீரும். இந்த காலை பொழுதுல ஒன்ன சொல்றேன், நமக்கு கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும்.
கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், கர்த்தராலே ஆகும். எல்லாம் சொல்லுங்க, ஆகும். ஆகிற காரியங்கள் ஆச்சரியமாக இருக்கும். இது ஆச்சரியப்பட போகிற 5ஆம் மாதமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு எப்படியோ தெரில, இது வரைக்கும் நான் சில காரியங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டேன். நிச்சயமாக இனிமேல் வரக்கூடிய நாட்களில் கர்த்தர் அற்புதமாய் ஆச்சரியமாய் நம்மை நடத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்து நம்ம ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். திருவிருந்துக்கு நிறைய கலந்து போகிறோம். கொலோசியர் 3:23 வந்திருக்கிற நமக்கு கர்த்தர் செய்ய போகிற அடுத்த காரியம், நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து, சுதந்திரமாகிய பலனை நீங்கள் கர்த்தராலே பெறுவீர்கள் அறிந்து, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கர்த்தரும் நமக்கு செய்ய வேண்டியதை செய்து நம்மை ஆச்சரியத்துக்கு நேராய் நடத்துவாராக. யாவரும் எழுந்து நின்று கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். ஒரு ஆச்சரியம் மூட்டுகிற காரியங்கள், அதுவும் கர்த்தரால் ஆகும், இதுவும் கர்த்தராலே ஆகும். ஆச்சரியமான காரியங்கள் நடக்க போகிறது. கைவிடப்பட்ட உன்னை அழைத்து ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்த போகிறார். ஆலோசனை தந்து ஆச்சரியமாய் நடத்துவார். உயர்வை தந்து ஆச்சரியமாய் நடத்துவார். அதிகாரத்தை தந்து ஆச்சரியமாய் நடத்துவார். ஆமென். வார்த்தையை கொண்டு சொன்னதை நிறைவேற்றி ஆச்சரியமாய் நடத்த போகிறார். 5 காரியங்கள் ஆமென் நமக்கு முன்பாக இருக்கிறது. அழைத்து ஆச்சரியப்படுத்துகிறவர், ஆலோசனை தந்து ஆச்சரியப்படுத்துகிறவர், உயர்வை தந்து ஆச்சரியப்படுத்துகிறவர்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் போது ஆமென் அதிகாரத்தை தந்து ஆச்சரியமாய் நடத்த போகிறவர். ஹல்லேலூயா. ஆசீர்வதித்து கர்த்தராலே சொல்லப்பட்டவைகளை நிறைவேற்றி ஆச்சரியப்படுத்துகிற கர்த்தர். இந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்து நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வை தேவன் கட்டளையிட போகிறார். கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும், 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 நிறைவேறும்.